இதில் கவனமாக பாருங்கள். நீங்கள் அந்த அண்டர்லைன் பண்ணதில் கொடுத்துருக்கான் இது அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்கான். இது என்ன கொடுத்துருக்கான்னா ஆனஸ்ட்னு கொடுத்துருக்கான். ஆனஸ்ட்னு என்னது? நம்ம ஆனஸ்ட்னு படிச்சிருக்கோம். அது வெளிக்கு போகிற இடம் ரைட்டா. ஆனால் ஸ்பேம் விந்தணுக்கள் போகிற இடம் வேறு ரைட்டா. அப்போ ஆனஸ் ஹெட்டிங் கொடுத்துருக்கான். இது ஆனஸை பற்றி சொல்கிறான் பாருங்க. இங்கே ஆனஸ்ட் தென் டாட் போட்டான்னா அப்போ ஆனஸ்ட் என்னன்னு சொல்கிறேன். த ஓப்பனிங் அட் த லோவர் எண்ட் ஆஃப் த அலைன்மெண்ட்ரி கேனால். அப்போ அலைன்மெண்ட்ரி கேனால்ன்றது உணவு குழாய், வாயிலிருந்து கடைசி வரைக்கும் போகும் ரைட்டா. அதுதான் அலைன்மெண்ட்ரி கேனால். ஓசோபேஞ்சஸ்ன்னு சொன்னால் வாயிலிருந்து ஸ்டொமக் வரைக்கும் தான் போகும் ரைட்டா. அது ஒரு உணவு குழாய் தான். அப்போ பாருங்கள், இந்த ஆனஸ்ன்றது இந்த ஓப்பனிங்னா அது எங்கே ஓப்பன் ஆகுது. ஓப்பனிங்னு மீனிங் என்ன தெரியுமா? அது ஆரம்பத்திலிருந்து எங்கே போய் முடியுதோ அதை ஓப்பனிங் ரைட்டா. எண்டு கிடையாது. இந்த ஓப்பனிங்னா அந்த அலைன்மெண்ட்ரி கேனால் எங்கே போய் திறக்கிறது அப்படின்ற பொருள். அலைன்மெண்ட்ரி கேனால் வாயிலிருந்து ஆரம்பித்து எங்கே போய் திறக்குது? ஆனஸில் போய் அந்த வெளிக்கு போகிற இடத்துல போய் திறக்கிறது. அதை தான் சொல்கிறோம். அதுதான் இந்த ஓப்பனிங்னா மீனிங். இதுதான் இங்கே ரைட்டா. எங்கே வேணாலும் அதுதான் எங்கே போய் முடியுதோ அதுதான் ஓப்பனிங்னு மீனிங். இந்த இடத்துல பொருள். இந்த இடத்துல மட்டும் எங்கே ஓப்பனிங் சொன்னால் ஆரம்பம் கிடையாது. ஓப்பனிங்னு நீங்கள் ஆரம்பம்னு நினைப்பீங்க. அதாவது இது என்ன அலைன்மெண்ட்டுக்கு எங்கே ஆரம்பிக்க? வாயிலிருந்து ஆரம்பிக்கும், தொண்டையிலேருந்து ஆரம்பித்து எங்கே ஓப்பன் ஆகுது? ஆனஸில் போய் ஓப்பன் ஆகுது. ஆனஸ்ட்னால் இது வெளிக்கு போகிற இடத்துல போய் ஓப்பன் ஆகி வெளிக்கு போகுது. அதான் த ஓப்பனிங் அட் த லோவர் எண்ட் ஆஃப் த அலைன்மெண்ட் கேனல். அப்படின்னா அலைன்மெண்ட் கேனல் உணவு குழாயின் கீழ் பகுதியில் இது ஓப்பன் ஆகுறது. என்னது? இன் மேமல்ஸ்னால் பாலூட்டிகள் ரைட்டா. ஆனால் ஃப்ராக் பாலூட்டிகளா இல்லை ரைட்டா. இது பொதுவாக சொல்கிறான். ஆனஸ்ட்னு என்ன இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இன் மேமல்ஸ்னால் பாலூட்டினா ஒரு குழந்தை பிறக்கணும், அதுக்கு அந்த பால் ஊட்டணும். இதுதான் மேமல்ஸ் ரைட்டா. அப்போ துருவிஸ் சாலிட் வேஸ்ட் அது மூலியமாக சாலிட் வேஸ்ட், அதாவது சாலிட் வேஸ்ட்ன்றது கழிவுகள், திடமான கழிவுகள் லீவ்ஸ் த பாடி. அப்படின்னா துருவிச் அப்படின்னா அதன் மூலமாக எதை குறிக்குது? அதன் மூலமாக இங்கே எது பொருள்படுகிறது? ஆனஸ் பொருள்படுகிறது. அதன் மூலமாக எதன் மூலமாக? ஆனஸ் மூலமாக சாலிட் வேஸ்ட்னது நம்ம வெளிக்கு போகிறோம்ல, அது சாலிட் தானே இல்லை லிக்விடா? வெளிக்கு போகிறது சாலிட் தானே. சாலிட் வேஸ்ட், அந்த சாலிட் வேஸ்ட் லீவ்ஸ் த பாடி. அந்த உடம்பு விட்டு வெளிக்கு போகிறது மலம் வெளியில் போகுது. அது மலம் என்னது? சாலிட் வேஸ்ட் தான். அது வெளியில் போகிறது. இதை தான் சொல்கிறான் ரைட்டா. சரி, இது பொதுவான ஒன்று ரைட்டா. இப்போது இந்த ஃப்ராகில் என்ன இருக்குது, தவளையில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். தவளையில் இதெல்லாம் இல்லை. ஏன்னா ஒன்று தான் இருக்குது. ஒரே ஒரு வெளிப்புறம் தான் இருக்குது. அதில் தான் எல்லாமே போகும். சாலிட் வேஸ்ட்டும் போகும், எஸ்கிரிட்ரி போகும், ஸ்பேம் விந்துவும் போகும் ரைட்டா. எல்லாமே ஒரே இடத்துல தான் போகும் ரைட்டா. அதுக்கு பேர் தான் குலையக்கா ரைட்டா. குலையக்கான்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்போ இந்த குலையக்கா இது அது பொதுவாக மேமல்ஸ்னு சொல்லிட்டான். இப்போ தவளைக்கு வர்றான் பாருங்கள். குலையக்கான்னு சொன்னால் இந்த காமன் சேம்பர், ஒரு பொதுவான ஒரு அறை இருக்குது, கடைசியில் இருக்குது. இங்கே கடைசியில் ஒரு சேம்பர், ஒரு அறை இருக்குது. அதுக்கு பேர் குலையக்கா. அதுக்கடுத்து என்ன இருக்குது? குலையக்கா எக்ஸிஸ்ட் இருக்குது, ஓப்பன் இருக்குது. அந்த குலையக்காவோட ஓப்பன். அதுக்கடுத்து கடைசியாக குலையக்கா ஓப்பன். அங்கேருந்து வெளியில் போயிடும் ரைட்டா. இந்த மலமோ இல்லை எஸ்கிரிட்டரோ வேஸ்ட்டோ இல்லை ஸ்பேமோ எல்லாமே வெளியில் போகிறோம். அதாவது இந்த காமன் சேம்பர், பொதுவான ஒரு அறை, இன்டு விச் அதன் மூலமாக இந்த இன்டெஸ்டினியல் என்னது? நம்ம குடல் என்ன கழிவு தானே. குடல் என்ன இருக்குது? நம்ம மலம். அதுக்கு போக யூரினரி நம்மளுக்கு ஒன்றுக்கு போகிற இடம் வேறு, ரெண்டுக்கு போகிற இடம் வேறு. இங்கெல்லாம் எல்லாமே ஒரே இடம் தான். ஒன்றுக்கோ ரெண்டுக்கோ இந்த தவளையில் ஒன்றுக்கோ ரெண்டுக்கோ ஸ்பேமோ விந்துவோ ஒரே இடத்துல தான் போகும் ரைட்டா. இன்டு விச் அதன் மூலமாக இன்டெஸ்டினல்னால் குடலில் உள்ள கழிவுகள், அண்டு யூரினா ஒன்றுக்கு கழிவுகள், அண்டு ஜெனிட்டல் ட்ராக். ஜெனிட்டல்னது அதாவது அதோட ஸ்பேம் வெளியில் போகக்கூடிய பாதை எல்லாமே இந்த ஒரு இதில் தான் போகும். ட்ராக் ஓப்பன். இந்த ஒரு பாதை வழியாக தான் வெளியில் போகும் ரைட்டா. இதில் என்ன ஃப்ராக் மூலியமாக. அப்போ நெக்ஸ்ட்டு இட் இஸ் ப்ரெசன்ட் இன் பேட். இது எதில் இருக்கிறது அப்படின்னா பறவைகளில் இருக்கிறது ரைட்டா. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பறவைகள் இருக்கிறது. ரெப்படைல்ஸ்னால் ஊர்வன
அந்த ஊர்ந்து செல்லுதில் பள்ளி கிள்ளி இதெல்லாம் ஊர்ந்து செல்லுதில் அதில் இருக்கிறது. அண்ட் ஆம்பிபியன்ஸ் என்னது, நீர்லேயும் வாழும் நிலத்திலேயும் வாழும். அதான் தவளை ரைட்டா. தவளை நீருக்குள்ளேயும் வாழும் நிலத்துக்குள்ளேயும் வாழும், அதுதான் ஆம்பிபியன்ஸ் ரைட்டா. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன சொல்கிறான்னு சொன்னால் எலாஸ்மோஃப்ராங்க் ஃபிஷஸ் அப்படி தான், அதுலேயும் இந்த சிஸ்டம் தான் இருக்குது. அண்டு மோனோட்ரீமஸ். அப்போ மோனோட்ரீமஸ்ன்னு என்ன தெரியுமா, பாலூட்டிகள். மோனோட்ரீமஸ்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க. மோனோட்ரீமஸ்ன்றது முட்டை போடும், குஞ்சு பொரிக்கும், ஆனால் பாலை ஊட்டும். இப்போ நம்மளாம் பால் ஊட்டுறோம்ல குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஆணில் பால் ஊட்டிகள் நம்மளாம் மேமல்ஸு. நம்ம குழந்தை பிறந்துருது, முட்டை வடிவத்தில் குழந்தை பிறக்கலை இல்லையா, ஆனால் பால் ஊட்டுறோம். ஆனால் இது வித்தியாசமானது. மோனோட்ரீமஸ்ன்றது முட்டை மூலிமா குஞ்சியை பொரிக்கும், ஆனால் அந்த குஞ்சிக்கு பால் ஊட்டும் ரைட்டா. அதான் மோனோட்ரீமஸ் ரைட்டா. நெக்ஸ்ட்டு இந்த கிளாக்கேசிஸ் என்ன செய்கிறது, ஓப்பனிங், அதோட திறப்பு இருக்கிறது. எங்கே இருக்கிறது, ஃபார் எக்ஸ்பெல்லிங் வெளியேற்றுவதற்கு ரைட்டா. எக்ஸ்பெல்லிங்னு இங்கிலீஷ்ங்கிறது வெளியேற்றுவது ரைட்டா. எக்ஸ்பெல்லிங் இட்ஸ் கண்டென்ட் ஃப்ரம் த பாடி. கண்டென்ட்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய பொருட்கள், அதை கழிவை தான் குறிக்கிறது. கண்டென்ட்னா கழிவு. ஃப்ரம் த பாடி, அதாவது உடலில், ஃப்ரம்னா அங்கிருந்து, உடலிலிருந்து உள்ள கழிவுகள். கண்டென்ட்னா கழிவுகளை எக்ஸ்பெல்லிங் வெளியேற்றுவது. இதன் மூலமாக கிளாக்கேஸ் மூலியமாக உள்ள ஓப்பனிங், கடைசியில் கிளாக்கேசிஸ்க்கு அடுத்து கிளாக்கேஸ் ஓப்பனிங் இருக்கிறது, அதன் மூலமாக வெளியேற்றுகிறது ரைட்டா. அதுக்கடுத்து அண்ட் மேலும் இன் ஃபீமேல் ஃபீமேல் ஃப்ராக் இருக்கு இல்லையா, ஃபீமேல் ஃப்ராகில் வந்து இட் சர்வ்ஸ் அஸ் ஏ டெபாசிட்ரி ஃபார் ஸ்பெர்ம்ஸ். அப்போ இந்த கிளாக்கேட்ரி ரைட்டா, இந்த இருக்கு இல்லையா, இந்த இது கிளாக்கான்ற ஒரு அமைப்பானது ஃபீமேல் ஃப்ராகில் வந்து எவ்வாறாக செயல்படுகிறது, இட்ஸ் எ கலெக்டிங் சேக்குன்னு ஒரு பையாக செயல்படுகிறது. இது ஸ்பேம் கலெக்டிங் பை ரைட்டா. அதை சொல்லலாம். அண்ட் இன் ஃபீமேல்னா ஃபீமேல் ஃப்ராக்னு அர்த்தம். ஃபீமேல் ஃப்ராகில் என்ன செர்வ்ஸ்னால் செயல்படுகிறது. எவ்வாறாக அஸ் த டெபாசிட்டரி ஃபார் த ஃபேம். டெபாசிட்னா இருப்பிடமாக, சேமிக்க வைக்கும் இடமாக. எதை சேமிக்க வைக்கும், ஃபார் ஸ்பெர்ம் என்னது, விந்துக்களை சேமிக்க வைக்கும் இடமாக அது செயல்படுகிறது. அப்படின்னா ஆண் ஃப்ராக்லேருந்து வரக்கூடிய விந்துக்களை சேமிக்க வைக்கும் இடமாக பெண் ஃப்ராகில் செயல்படுகிறது. இந்த இது என்னது, அது என்ன சொல்கிறாங்க, அதனோட கேக்கலேட் ரைட்டா, அது செயல்படுகிறது ரைட்டா. சரி, ஓகே, பாய்.